மணி 10 ஆச்சு. காக்கா குருவி எல்லாம் கூட தூங்கி இருக்கோம். ஏன் சாமி உங்களுக்கு தூக்கமே வராதா? பக்தன் தூங்காமல் இருக்கும் போது சாமி தூங்கலாமா? இந்த தூங்கி பல மாசங்கள் ஆச்சு. சாமி குடும்ப விஷயமா ஒரு ரகசியத்தை பார்வதி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த சொல்லிட்டு வந்துடுறேன். அபிராமி பக்தங்கிட்ட அந்த ரகசியத்தை கேட்டு பார்வதி கிட்ட சொல்லிட்டு வேணாம், காலையில நானே சொல்லிக்கிறேன். சாமி பார்வதி கிட்ட இரும்பு பெட்டி சாவி இருக்குது, வாங்கிட்டு வந்துட்டா? அபிராமி பார்வதி கிட்ட அந்த சாவியை வாங்கி பக்தங்கிட்ட கொண்டாந்து. இல்ல வேணாம், காலமுறமே வாங்கிக்கிறேன். சாமி அபிராமி ஒண்ணு இல்ல. ஐயோ ஏன் சாமி 10 நாள் பூசைன்னு சொல்லிட்டு பல மாசங்களா நடந்துட்டே வருது. இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? ஆண்டவன் என் காதுகளில் போதும் என்று சொல்லுகின்ற வரை. ஆண்டவன் எப்பத்தான் காதுல சொல்லுவாருங்க? நாளைக்கே சொன்னாலும் சொல்லலாம், 4 மாதம் பொறுத்து சொன்னாலும் சொல்லலாம். ஆனந்தம் இதுல இல்லையா அவளுக்கு ஆனந்தம்? ஐயோ விரதம் இருந்தா உடம்பு ஏங்குன்னு சொல்லுவாங்க. என் பொண்டாட்டி உடம்பு வீங்கி இருக்குது. பாரு பாரு என்ன கொஞ்சம் பாரு. ஐயோ நீங்களா? சத்தம் போடாத, சாமியார் முடிச்சுக்க போறான். என் தலைவிதி கட்டின பொண்டாட்டி சந்திக்கிறதுக்கு கூட கைகாலெல்லாம் உதறது. பாரு. ஐயோ அங்க தொடாதீங்க, இது விரத கயிறு. பாரு இங்கேயும் தொடாதீங்க, இது பூஜை கயிறு. ஐயோ கண்ட இடத்துல கைத்த கட்டி விட்டுருக்கானே, அப்ப நான் கட்டின தாலி கயிறுக்கு என்ன மதிப்பு? கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கங்க. வைத்தியராலையும் முடியாம இந்த சாமியோட பூஜையினால தான் நமக்கு குழந்தை பிறக்கணும். அவர் வந்ததுல இருந்து இந்த வீட்லயே ஒரு மாறுதல் தெரியுது. எங்க உங்களுக்கு உத்தம புத்திரம் வேண்டாமா? வேண்டாமா, பழசு புதுசு 2 படத்தையும் பார்த்துட்டேன். பார்வதி என்ன பார்த்தா அவனுக்கு பரிதாபமாவே இல்லையா? அத்தா பார்வதி. சாமி சாமி நான் இல்ல சாமி, அவர்தான். ஐயோ தொட்டு விட்டானா உன்னை? கிட்டு விட்டவா வேதம்? சட்டி தூக்குற பசங்களா? தொட்டு தாலி கட்ட புருஷன் நானு. நாயம் கொண்டாடி தொடாம வேற எவன்டா தொடுவான்? பூஜைகள் நடத்தி தாயத்துகளை கட்டி நான் அவளை புனிதவதியாக்கி இருக்கிறேன். நினைச்சிட்டீங்களா பார்வதி? அபிராமி பார்வதிக்கு காவலாக நீ பூஜை அறையிலே படு, பயலுக்கு காவலாக அவன் பக்கத்திலே நான் படுக்கிறேன். நீயா யோ தாடி உடுத்துமையா? அக்கா ராதா, சேவைக்கு டிஃபன் கொண்டு போக வந்தியாமா? காமாட்சி தட்டுல பலகாரம் வைமா. ஏன் ராதா வெளியே நிக்கிறேன்? உள்ளவாயே பரவாயில்லைங்க. ஏமா இல்ல நான் உள்ள வரலாங்களா? ஏ ராதா, மனோவியாதி பிடிச்சவரை குணப்படுத்த நீ உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வரலாம். ஆனா இந்த அறைக்குள்ள வரக்கூடாது. அக்கா உங்க மனசு வேற யாருக்குமே கிடையாது.
ராதா, உன்னை போல ஒரு பொண்ணு உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. அமர்தா, இதுல என்ன பண்ற? இத வந்துட்டேங்க. ராதா, இதை எடுத்துட்டு போமா. பத்மா, இதோ இங்க இருக்கேன். ஆமா, ரூமுக்குள்ள என்ன திருட்டு பாருவே? நான் கூப்பிட்டா வரதில்ல, என் ரூம மட்டும் எட்டி பார்க்கலாமா? வர வேண்டாம் இல்ல, வேலையா இருக்கு. ஆமா, வேலையா இருப்பீங்கன்னு. ஓஹோ, நீ அவனுக்கு பின்பாட்டோ? என்ன என்னையே பாக்குற மோகனா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க மட்டும் சினிமாவில் நடிச்சு நடிகா வந்தீங்கன்னா ரசிகர்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். என்னால யாருக்கும் பைத்தியம் பிடிக்க வேண்டாம். ஆமா, நீங்க எல்லாம் என்கிட்ட வரக்கூடாதுன்னு யாராவது தடுத்தாங்களா? குட்டியத்த குட்டியத்த ஒரே ஓட்டமா ஓடிடுவோம், இல்லன்னா அப்பா அந்த அடிப்பாரு. மோகனா, பத்மா, இங்க உங்களுக்கு என்ன வேலை? என்ன மாடிக்கு வந்தீங்க? தொலைச்சு மோகனா, என்ன பாப்பாவா? உனக்கு வயசாகல? நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க 4 பேர் வரணும். உன் கல்யாணம் கௌரவமா நடக்கணும். கண்டவங்க ஸ்நேகம் எல்லாம் உனக்கு வேண்டாம். போ. இத பார், அவங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க, விவரம் புரியாதவங்க. வீணா அவங்களுக்கு கெடுத்துறாங்க. ஒண்ணு கேக்குறேன், எல்லாருக்கும் இங்க நான் பொண்ணா தெரியும் போது உங்க கண்ணுக்கு மட்டும் ஏன் பேயா தெரியுறேன்? இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்படி தாழ்வானவளையே இங்க கூட்டிக்கிட்டு வந்தீங்க. நானா கூட்டியாந்த? அது எங்க அப்பாவோட முட்டாள்தனம். சரி, நான் தாழ்ந்தவளாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா உங்க அப்பாவோட பாசமும் அன்பு மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையும் இன்னைக்கு உங்க தம்பியோட முன்னேற்றத்துக்கு எவ்வளவு உதவி இருக்குன்னு உங்க கண்ணாலேயே பாருங்க. சேகர், சேகர், நில்லுங்க. வாங்க, அண்ணனுக்கு வணக்கம் சொல்லுங்க. ஏன் போயிட்டாரு? ஷீலா, you look very beautiful. இந்த நெக்லஸ்க்கு மேட்சா Dress வாங்கணும். So only 5,000. Oh, sure. இது கடவுளுக்கு அடுக்காது. அசரீரி மாதிரி சொல்றானே. அங்கிள் ஆசாரி? No. ஆசாரி இல்ல, அசரீரி. That is the voice of the angel. அது ஏஞ்சல், தேவி, பிசாசு, சைத்தான். ஏப்பா கண்டதையும் கண்ட போனதையும் ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு யார சொல்றமாமா? வேற யார சொல்றேன்? மாஸ்டர் இருக்கானே, பாகிஸ்தான் புள்ள, அவனாக்குள்ள அவனுக்கு இருக்கா ஒரு புள்ள 55 வயசு. என்ன பண்ணா சொல்லு? அவனுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. பார்சல நெய்வேலி கலப்புறானா திருநெல்வேலி கலப்புறான். படு ஓல்டு. சரி, நான் கவனிக்கிறேன். யார புள்ளைய? அவன் புள்ளைய. எனக்கு ரெஸ்ட் வேணும். தன்சேகரா ஷீலாவை கொஞ்சம் ரூம் கருப்பேன். என்னங்கடே ஷீலா, விளையாடுறியா? டைப் படிக்க வேண்டிய லெட்டர் எவ்வளவு பாக்கி இருக்குது, வந்து அடி. அதுக்கு தானே உனக்கு சம்பளமே. என்னப்பா உன் டாங்கல ட்ரபிள் வர, ஏன் இப்படி பேசுற? சார், ஒன்னா அங்கிள டிஸ்மிஸ் பண்ணி இல்ல என்ன டிஸ்சார்ஜ் பண்ணு. டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு இதெல்லாம் ஆபீஸா இல்ல ஆஸ்பத்திரியா? Shut up you two. மாமா, I am மாமா. Please get out. You come out. Come out, say. பத்மா, ஆண்டி ரொம்ப நல்லவங்க இல்ல? ஆமா ரவி, ஆண்டி ரொம்ப நல்லவங்க. ஏய், என்ன இது? ஒரே இட 2 பேரும் சேர்ந்து என்ன காக்கா பிடிக்கிறீங்க? காக்கா இல்ல, அதோ அந்த காக்கா எடுத்து கொடுக்குறீங்களா ஆண்டி? எடுத்து கொடுக்குறேன். ஆனா எனக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்? மிட்டாய் தட்டுமா? மிட்டாய் வேண்டாம், ஒரே ஒரு இப்ப போதும். காத்தாடி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை. மார்வலஸ், வண்டர்ஃபுல். சினிமா ஹீரோயினுக்கு வேண்டிய எல்லா அம்சமும் உங்ககிட்ட இருக்கு. நிஜமாக சொல்றீங்களா? பின்ன
எந்த நடிகைக்கு இந்த பியூட்டி இருக்கு? மோகனா, நீ மட்டும் என் கூட மெட்ராஸுக்கு வந்த, ஓவர் நைட்ல உன்னை சினிமா ஸ்டார் ஆக்கி ஓஹோன்னு கொண்டாந்து எதுக்கும் பல போஸ்ட்ல பிரமாதமா போட்டோ எடுத்துக்க. ஐயோ, எந்த போஸ்ட்ல எப்படி போட்டோ எடுக்கிறதுன்னு எனக்கு. இத பாரு. மோகனா, ஓ நீயா? பட்டவராயர் வீட்டுல வாடகைக்கு ஒரு மருமக வந்திருக்கான்னாங்க, அது நீதானா? நான் எப்படி இங்க வந்தேங்கிறத பத்தி உனக்கு அக்கறை வேண்டாம். ஒண்ணும் தெரியாத ஒரு சின்ன பொண்ணு கிட்ட என்னென்னமோ சொல்லி இப்படி ஏமாத்துறியே, இது நல்லா இருக்கா? நீ தான் சின்ன பொண்ணு, உன்னை நான் ஏமாத்தினேனா? ஏமாத்துறதுக்கு நான் இடம் கொடுத்தாதானே. அதனாலதான் வேற இடத்தை பிடிச்சிட்டேன். ராதா, நீ ஏணியில நிக்கிற அழக பார்க்கும்போது நீ ஏன் நட்சத்திர ஏணியில ஏறி ஸ்டார் ஆக கூடாதுன்னு யோசிக்கிறேன். தரையில இருந்தாலும் மன நிம்மதியோட வாழ்ந்தா போதும். நீ என்ன பத்தி எந்த கனவும் காண வேண்டாம். அப்ப உன்னை பத்தி நீ கனவு காண்றியே, அது நடக்கும்னு நினைக்கிறியா? உன்னை மாடியில தூக்கி வச்சிருக்கிறாரே பட்டவராயர், அவர் மக மட்டும் குணமாகட்டும். உன்னை போடின்னு குப்பையில தள்ளல, என் பேரு சுகுமார் இல்ல. தள்ளுனாலும் பரவாயில்ல, ஒரு மனநோயாளிய குணப்படுத்தின சாந்தியாவது எனக்கு கிடைக்கும். ஆனா பெண்களை ஏமாத்துறதையே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கியே, குணத்துல நோயாளியான உன்னை உலகம் கழுத்தை பிடிச்சு தள்ளாது, கல்லால் அடிக்கும். தெரிஞ்சுக்க. ராதாவா இல்ல காரைக்கால் அம்மையாரா? இந்தாங்க. எங்க முத்தம்? ஆண்டி, நீங்க மாடி விட்டு கீழே வர மாட்டீங்களா? ஏன் வர மாட்டேன், எப்பவாவது வருவேன். பாப்பா, ஏங்க வந்தீங்க? இல்லப்பா, காத்தாடி. காத்தாடி இன்னும் எதுக்கு இங்க வரக்கூடாது? மேல வந்துக்க, கால வரக்கூடாது. பாவம், குழந்தைங்க விளையாட வந்தாங்க. ஏன் அவங்க காத்தாடியை கிழிச்சிருந்தீங்க? எங்கேயோ காத்தாடியா பிறந்ததெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம். எதுக்கோ எதையோ உபமானம் காட்டி பேசுறீங்களே, இது நல்லா இருக்கா அண்ணா? என்ன சொன்ன? அண்ணாவா? என்ன அண்ணன் கூப்பிடுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? யோகியதை இருக்கிறதுனாலதான் சொல்றேன். இந்த வீட்டுல உங்க தம்பியோட மனைவியா நான் நடிக்கும் போது அமிர்தா அன்னைக்கு எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் உண்டு. அமிர்தம், நீ ஒன்னா? நீ ஒரு அருந்த காத்தாடி. எவன் வேணாலும் உன்னை எட்டி பிடிக்கலாம், சொந்தம் கொண்டாடலாம். எப்ப வேணாலும் நாங்க உன்னை தூக்கி எறிஞ்சிருவோம். ஜாகிரதை. நீ ஒரு அருந்த காத்தாடி. உன்னை மாடிக்கு வச்சிருக்கிறாரே பட்டவராயர், அவர் மக மட்டும் குணமாகட்டும். உன்னை போடின்னு குப்பையில தள்ளல, என் பேரு சுகுமார் இல்ல. என்னை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு மனசு வந்துருச்சு இல்ல? போன ஜென்மத்துலதான் என்னை ஏமாத்தினேன், இந்த ஜென்மத்திலையும் என்னை ஏமாத்த பாக்குறீங்க. போ, எனக்கு யார் வேணாம், நான் செத்து போறேன். போ, நான் செத்து போறேன். போ, நான் செத்து போறேன். போ. இல்ல, நான் சொல்றத கேளுங்க. இனிமே உங்களை விட்டு போக மாட்டேன், நிச்சயமா போக மாட்டேன். நீ போய் சொல்ற, நீ என்ன விட்டுட்டு போயிடு. போ. இல்ல, இனிமே உங்களை விட்டு போக படுத்துக்கிட்டு தூங்கு. நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் தூங்கினோன்னு என்னை விட்டு போயிடுவேன். நான் உன்னை விட மாட்டேன். போ, நான் உன்னை விட மாட்டேன்.
போயிடுவேன் ஐயோ வேணாம் பட்டாசு வெடிக்காதீங்க ஐயோ ராதா முடியா ஐயோ பட்டாசு ஒண்ணும் இல்ல இதுக்கெல்லாம் பயப்படலாமா ஒண்ணும் மழை பெய்யுது ஈடு இருக்குது அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் பயப்படலாமா கொஞ்சம் இருங்க இதோ வந்துடுறேன் வந்தீங்க போங்க உங்க ரூமுக்கு போங்க போக சொன்னா போயிடணும் வேண்டாம் கிட்ட வராதீங்க சொன்ன கேளுங்க தயவுசெய்து போயிடுங்க போங்க என்ன சொன்ன கேளுங்க போயிடுங்க உங்களுக்கு கேட்டுக்கிறேன் வேண்டாம் நான் மனுஷன் இல்லை மிருகம் நான் மனுஷன் இல்லை ஐயோ ஐயோ அம்மா ஓடுவாங்களே